இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சீன் பேப்பர் கொடுங்க. இந்தாங்க சார் சீன் பேப்பர். இதை செக் பண்ணிக்கோங்க. ரைட் சார், நான் ரெடி. ஃபர்ஸ்ட் ஷாட் என்ன சார்? முதல் ஷாட் கேமராவை இங்க வச்சுக்கலாம். ஓகே சார். பேக்ரவுண்ட்ல சாமி படம் வரும். ஓகே ஓகே சார். ஹீரோ ஹீரோயின் என்ட்ரி எல்லாம் அப்புறமா எடுத்துக்கலாம். சரிங்க பாருங்க, எடுத்துக்கலாம் சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் எல்லாரும் வந்துட்டாங்கல்ல? பட் இன்னும் ஆர்டிஸ்ட் யாரும் வரலையே சார். ஆர்டிஸ்ட் தானே, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. வெயிட் பண்ணுவோம். சார் இன்னும் ஜூனியர் ஆர்டிஸ்ட் கூட யாரும் வரலையே. ஜூனியர் ஆர்டிஸ்ட் கூட வரலையா? மணி சார். சார் சொல்லுங்க சார். ஏன் இன்னும் ஜூனியர் ஆர்டிஸ்ட் யாருமே வரல? என்னாச்சுன்னு ஏஜென்ட்க்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. இப்ப கேக்குறேன் சார், இப்ப கேக்குறேன். எப்படி இருக்கு? சித்தப்பா கலக்குறீங்க. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு, கரெக்டான யூனிஃபார்ம். அது மாயா, இன்னும் ஹீரோ ஹீரோயின் வரலையே. அதுதான் எனக்கும் கவலையா இருக்கு சீனு. ஏஜென்ட்டுங்க ஆர்டிஸ்ட் அனுப்பியிருக்க மாட்டாங்கல்ல? அது எப்படி அனுப்புவான்? 1 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கோம், சும்மாவா? அங்கேயே ஒரு ஆள் செட் பண்ணி வச்சிருக்கல, ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணு. ஹலோ மேம். அங்க என்ன நிலவரம்? ஆர்டிஸ்ட் யாருமே வரல மேம். சரி, அங்க என்ன நிலவரம்னு எனக்கு அடிக்கடி கால் பண்ணி சொல்லு. ஓகே ஓகே மேம். அண்ணே, ஆர்டிஸ்ட் யாருமே வரலையா? இப்போதைக்கு வந்துருவாங்கன்னு எல்லாரும் நம்பிக்கையில இருப்பாங்க. போக போக தானே அவங்களுக்கு டென்ஷன் அதிகமாகும். டைரக்டர் சார், மேனேஜர் போன் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு வருது, ஏஜென்ட் போன் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. என்ன சார் பண்ணலாம்? ஏன் இப்படி பண்றாங்க? மாயா, நம்ம ஷூட்டிங்கை தடுக்க யாராவது முயற்சி பண்றாங்களா? நம்ம ஆட் ஷூட் பண்றது யாருக்கும் தெரியாதே. இவ்ளோ செலவு பண்ணி ஏற்பாடு பண்ணிருக்கோம். மொத்தமா அப்ப நஷ்டம் தானா? டைரக்டர் சார், ஹீரோ ஹீரோயின் கிடைச்சாச்சு. அப்படியா? எந்த ஆர்டிஸ்ட் கிட்ட பேசுனீங்க? டைரக்டர் சார், ஆர்டிஸ்ட் எல்லாம் இல்ல, நியூ ஃபேஸ் தான். நியூ ஃபேஸா? நியூ ஃபேஸை எங்க இருந்து புடிச்சீங்க? இதோ மாயாவும் சீனும் தான் நம்மளோட ஹீரோ ஹீரோயின். அப்படியா? எப்படி மச்சா? மாமா என்ன விளையாடுறீங்களா? அம்மா நிஜமாதமா சொல்றேன், நீ அந்த ஹீரோயினை விட சூப்பரா இருக்க. அப்புறம் என் புள்ள இவனுக்கு என்ன குறைச்சல்? கதைப்படி புருஷன் முன்னாடி 2 பேரும் ஹீரோ ஹீரோயின் தானே. அப்ப நீங்களே நடிச்சிருங்க, அப்பதான் ரொம்ப யதார்த்தமா இருக்கும். அப்பா ஆனா எங்களுக்கு தான் நடிக்கவே தெரியாது. ஆமா மாமா. டேய், அதெல்லாம் டைரக்டர் பார்த்து பாருடா. என்ன டைரக்டர் சார்? அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். முதல்ல நீங்க கை கொடுங்க. எனக்கே இந்த ஐடியா தோணாம போச்சு பாருங்க. பாத்தியா? இப்போ நான் டிசைட் பண்ணிட்டேன். நீங்க 2 பேரும் தான் ஹீரோ ஹீரோயின். ஒரு காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டு போங்க போங்க போங்க. ஆளுல ஷூட்டிங் நின்னு போச்சுன்னு மச்சான் தான் எங்களை கூட்டிட்டு வந்தாரு. என்ன பிரச்சனை? அது ஆர்டிஸ்டுங்க யாருமே வரல பெரியப்பா. ஜூனியர் ஆர்டிஸ்ட் கூட வரல. ஷூட்டிங் நின்னுட கூடாதுன்னு தான் மாமா எங்களை நடிக்க சொல்றாரு. இப்போ நான், சீனு, சித்தப்பா, தனா, நாங்க 4 பேருமே நடிக்கிறோம். முதலாளியா நடிக்கிறதுக்கு தான் ஆள் இல்ல. இதோ கூட்டிட்டு வரேன்னு மாமா போனாரு. உங்களை கூட்டிட்டு வந்திருக்காரு. டைரக்டர் சார், மச்சான் தான் முதலாளி, தங்கச்சி தான் முதலாளியோட வைஃப். வாவ்.
எனக்கெல்லாம் நடிப்பு வராது. எங்களை விட்டுருங்க. மச்சான், டைரக்டர் சார் நீங்க சொல்லுங்க சார். முதலாளி கேரக்டருக்கு மச்சான் எப்படி இருப்பாரு? நாம செலக்ட் பண்ண ஆளை விட உங்க மச்சான் சூப்பராவே இருக்காரு. கேளுங்க மச்சான். சார் நெஜ கடை முதலாளி மாதிரியே இருக்கீங்க சார். இந்த கேரக்டருக்கு நீங்க தான் பெர்ஃபெக்ட். இல்ல டைரக்டர் சார், இதெல்லாம் சரியா வராது. இதுதான் சரியா வரும் சார். சும்மா கெத்தா சூப்பரா இருக்கீங்க. நீங்க தான் இந்த கேரக்டர் பண்றீங்க. நான் டிசைட் பண்ணிட்டேன். சூப்பரா இருக்கும். ப்ளீஸ் பெரியப்பா. ஆமா ஆமாங்க மாமா. எங்களுக்காக பண்ணுங்க ப்ளீஸ். அத்தை. ப்ளீஸ் பெரியப்பா. மச்சான் ஒத்துக்கோங்க மச்சான். அண்ணா பண்ணுங்கண்ணே, செம்மையா இருக்குண்ணே, பண்ணுங்கண்ணே. ஓ, நீங்களா இவ்வளவு தூரம் கேக்குறீங்க. சரி, நடிக்கிறேன். ஏய். இந்த ஆட்டத்துல எக்காரணத்தை கொண்டு அவங்க ஜெயிக்கவே விடக்கூடாது. சொல்லுங்க. இங்க ஷூட்டிங் ஆரம்பிக்க போகுது மேம். என்ன சொல்றீங்க? எப்படி எப்படி நடந்துச்சு? மாயாவும் சீனு சார் தான் ஹீரோ ஹீரோயின். ரகுராம் சாரும் அவர் வைஃபும் முதலாளி கேரக்டர் பண்றாங்க. தனாவும் சிவாவும் நடிக்கிறாங்க. ஜூனியர் ஆர்டிஸ்டுக்கு பதிலா சேல்ஸ் கேர்ள்ஸே நடிக்கிறோம். நீ போடவே. நாம ஒண்ணு நினைச்சா அதையும் பிரேக் பண்ணி சாதிச்சு காட்டுறாங்களே. என்னம்மா என்னாச்சு? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கிற? அண்ணே, அங்க ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சுண்ணே. என்னம்மா எப்படிமா நடந்தது? குடும்பமே சேர்ந்து நடிக்கிறாங்க.